வணக்கம். இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ. இலங்கையின் சுவைமிக்க ரொட்டி, தேங்காய்ப்பூ ரொட்டி. வாங்க பார்க்கலாம். இதில் 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட போகிறேன். இந்த 2 கப்பு கடவா போட போகிறேன். ஒரு அரை தேக்கரணி அளவுக்கு தான். ஓகே, அப்படியே உப்பை கலந்து விட்டுட்டு விரும்பினா தண்ணியோட கூட உப்பு கலந்து போடலாம். ஓகே, நான் இன்றைக்கு உப்பு மாவோட கலந்து வச்சுட்டு இங்கால சின்ன வெங்காயம் நல்ல சின்ன குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய்ப்பூ, பச்சை மிளகாய், முட்டை, அதை விட பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டை கட்டாயம் இல்லை, ஒரு டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, தேங்காய்ப்பூவையும் போட்டு பட்டர், இது பட்டர் போட்டால் கூட சாஃப்டாக வரும், அதுக்காகத்தான். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு. முட்டை தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டிக்கு தேவையில்லை. நான் ஒரு முட்டை போடுறேன். அப்படியே கையாலேயே கலந்து விட்டுட்டு இங்கால தண்ணி லைட் சுடு தண்ணி. இப்போ நான் கொதிக்க வைக்கிறதுக்குள்ள தண்ணி கலந்தாலும் ஓகே தான், பச்சை தண்ணி. ஏன் லைட் சுடு தண்ணி என்றால் ரொட்டி ட்ரஃப்பாக இல்லாமல் நல்ல ஒரு மெதுப்பாக இருக்கும், அதுக்காகத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கப்படும். கையால் பிசைஞ்சு தான் எல்லாமே நல்லா சீந்து வந்திருக்கும். ஓகே, பட்டர் போட்டபடியாக நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நான் கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தூவுறேன், இந்த மாப் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. மற்றபடி நான் எண்ணெயே விடையில் இருக்குது. ஓகே, இப்போ எங்களுக்கு நாங்கள் சுட போகிற ரொட்டி கலவா உருண்டையை பிடிச்சி வைக்க போகிறேன். ரொட்டியோட எங்களுடைய தேசிய உணவில் ஒன்று தான். ஏண்டா கூடுதலாக விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு தான் ரொட்டியும். ஓகே, எல்லாத்தையும் ரவுண்டாக பிடிச்சி ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நாங்கள் தோசைக்கல் ரெடி பண்ண மட்டும். ஓகே, வழமை போல் கல்லில் சூடாக்க வச்சாச்சு. இப்போ நான் எடுத்து அது சூடாகட்டும். இங்கால மாவு ஒரு உருண்டை எடுத்து, நான் விரும்பினா நீங்கள் சப்பாத்தி உருட்டுற கட்டையாலையும் செய்யலாம். ஆனால் நான் கையாலேயே இப்படி தப்பி எடுக்க போகிறேன். ஆக மெல்லிசா இல்லை, அதுக்காக ஆக மொத்தமாகவும் இல்லாமல். ஓகே, லைட்டாக இன்னும் பூசுகிறேன். ஓகே, போட்டாச்சு. ரொட்டி பார்க்கே விளங்கும். கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்துட்டு வேண்டா, மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த தேங்காய்ப்பூ வெங்காயம் சூப்பராக வந்திருக்கு. ஓகே, 2 பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. பொன்னிறமாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. மற்ற பக்கமும் நல்லா வெந்துட்டுது. இப்போ இது ரொட்டி சரியான பதத்துக்கு வந்துட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் பகல் வச்ச உருளைக்கிழங்கு நெத்தலி கருவாட்டு கறியும் இருக்குது, அதோடு தான் சாப்பிட போகிறோம். நான் கூடுதலாக ரொட்டி செய்கிறதா இருந்தால் பகல் என்ன கறி இருக்கோ அதோடு சாப்பிடுவோம். அப்படி இல்லாட்டிக்கு தான் அதுக்கண்டு ஏதாவது செய்கிறது. ஓகே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அதை விட கூட பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை என்னுடைய வீடியோ பார்க்குறதா இருந்தால் யூடியூப்பில் தமிழ் மிக்ஸ் மீடியான்னு டைப் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் என்றதை அமர்த்திட்டு பெல் பட்டன் அமர்த்தி ஓல் என்றதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.